ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட என் ஹஸ்பண்ட் வந்து 32 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போனார். அது வேர்த்தா இல்லையான்னு கடைசியில் சொல்கிறேன். விராலி மலையிலேருந்து திருச்சி மலைக்கோட்டை ஆப்போசிட்டில் இருக்க மைக்கேல் அண்ட் சன்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப் வந்து 5 ஜெனரேஷனாக வச்சுருக்காங்க. என் அத்தை மாமா சின்ன வயசில் வாங்கி சாப்பிடும் போது இந்த ஒரு கப் வந்து 4 என் ஹஸ்பண்ட் ஸ்கூல் படிக்கும் போது இதை வாங்கி சாப்பிடும் போது ஒரு கப் வந்து 2 ரூபா. இப்போ இந்த கப் வந்து 15 ரூபா. ஒரு ஆளுக்கு இந்த கப்பு போறவே போகாது. மேக்ஸிமம் 15 வரையும் சாப்பிட்ருக்காங்க என் ஹஸ்பண்ட்லாம். இது வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கூட்டத்தை பார்த்தே உங்களுக்கே தெரியும் அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எத்தனை பேருக்கு இந்த கடை ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்து எங்கள் வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போகிற வழியில் வந்து கொய்யா வந்து ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது ஒரு 1.5 கிலோ வாங்கினேன். அடுத்து வந்து திருச்சியிலேருந்து விராலிமலை போகிற வழியில் வந்து பாத்திமா நகர்னு இருக்குது. இங்கே வந்து சிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நேந்திரன் சிப்ஸும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வாங்கினேன். இங்கே வந்து ஹோல்சேல் அண்ட் ரிட்டெயிலுக்கும் கொடுக்குறாங்க. இதுமாரி அப்டேட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.